வெல்கம் பேக் கைஸ். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ரைடு தான் போக போகிறோம். இப்போ வந்து ஆக்சுவலி நான் சென்னையில் இருக்கேன். சென்னை டு பொள்ளாச்சி நான் ஸ்டாப்பாக ரைட் பண்ணலாம் தான் ஒரு பிளான். 200 கிலோமீட்டர் ஒன்ஸ் வந்து பிரேக் விடலான்னு இருக்கேன். ஏன்னா அது வந்து ஏர் கூல்டு இன்ஜின். ஸோ ரிலாக்ஸ்டாக போகலாம். ஒரு 200 கிலோமீட்டர் வரைக்கும் ஓட்டிட்டு ஒரு சின்ன பிரேக் எடுத்து அகைன் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். நம்ம அப்படியே வந்து ஸ்ட்ரெயிட்டாக ரைடில் கண்டினியூ பண்ணுவோம். வாங்க போவோம். கைஸ் ஆக்சுவலி வந்து இது வந்து 2018 மாடலு. இதோட பீட் வந்து பக்காவாக இருக்குது. ஐட்லிங்கில் இருக்கும்போது ரொம்பவே சும்மா ஜிகு 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 ஜிகுன்னு அடிச்சிட்ருக்கா. ஆக்சுவலி நம்ம சென்னை வந்து ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கு சேலில் இருக்குங்க. ஆல்மோஸ்ட் சேல்ஸுக்கு வந்து ஓகே ஆகிற மாதிரி தான் இருக்குது. நான் வந்து கண்டிப்பாக இன்ஸ்டால் அப்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த பைக் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்பருமே டிஸ்பிளே ஆகும், கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இப்போ வந்து நம்ம சென்னை டு பொள்ளாச்சி நான் ஸ்டாப்பாக ஓட்ட போகிறோம். அதுதான் பிளானு. ஃபுல் டேங்க்லாம் பண்ணியாச்சு. பட் இதில் வந்து மீட்டர் ரன் ஆகலை. அதனால் உங்களுக்கு வந்து மீட்டர் ரீடிங் மட்டும் எக்ஸாக்டாக தெரியாது. நம்ம இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வண்டலூர் தான் போக போகிறோம். அதாங்க என்னோடய வண்டியை கம்பேர் பண்ணும்போது இதில் என்ன டிஃப்ரென்ஸ்னால் பவர் ஒரு ஹார்ஸ் பவர் வந்து அதிகமாக இருக்கும், என்னோடது வந்து கம்மி. ரெண்டாவது இது வந்து கார்பரேட்டர் மாடல், என்னோடது வந்து இன்ஜெக்டர் மாடல். அதுதாங்க வித்தியாசம். வேறு பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் கிடையாது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா என்னோடய பைக்கில் வந்து ஸ்டாண்டர்ட் அலாய்வில் வந்துச்சு. இதில் வந்து அலாய்வில் வந்து மாடிஃபைட் பண்ணியிருக்கு. அண்ட் இது வந்து நான் ஏபிஎஸ் மாடல். ரொம்பலாம் டிஃப்ரென்ஸ் கிடையாது. பட் பவர் டிஃப்ரென்ஸ் வந்து இந்த த்ராட்டல் கொடுக்கும்போது டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்னோடய பைக் வந்து E10 தான் சப்போர்ட் பண்ணும். ஆனால் இந்த பைக் வந்து E20 சப்போர்ட் பண்ணும். அதே பிறகு 2018 வந்த வண்டி E20 சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து கார்பரேட்டரே வந்து BS4க்கு ஒரு 4300, அதாவது 4300. அப்புறம் இன்னொரு வேரியன்ட் இருக்குது, அது வந்து BS3 ஓடுது. அது வந்து 3300, 3300 வரும். இந்த ரெண்டு கார்பரேட்டரில் நீங்கள் E20 வாங்கி போட்டிங்கன்னா அடைச்சி விட்ற ப்ராப்ளம் இருக்காது. இந்த வண்டியில் இப்போ அடைச்சி விட்ற ப்ராப்ளம் இல்லை. இது வந்து ஸ்டாண்டர்டாக தான் ஓடிட்டுருக்கு. எதுவும் வந்து சேஞ்சஸ்லாம் பண்ணல. இன்கேஸ் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருந்தால் கூட E20 பைக் எடுக்கணுங்கிற ஒரு மைண்ட் செட் வேண்டாம். புல்லட்டில் வந்து E20 சப்போர்ட்டுக்கு உண்டான கார்பரேட்டர் வந்து தராங்க. ஸோ நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். இதோட பீட் நல்லா இருக்குங்க. சும்மா கொடன்ட்டு. ஆக்சுவலி வந்து ரைடு முடிக்கும் போது தான் தெரியும் இந்த சவுண்ட் வந்து இரிட்டேட்டிங்காக இருக்கா. இரிட்டேட்டிங் மீன்ஸ் ரைடு முடிச்சதுக்கப்புறம் தான் தெரியும். காதில் ஒரு மாதிரி குயின்னு இருக்கும். அதுக்கடுத்து ஹெட் பெயின் இருந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம அந்த 495 கிலோமீட்டர் கவர் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும். அதுக்கு முன்னாடி ஒன்றுமே தெரிய போகிறது இல்லைங்க. ஓகே, ஒரு சின்ன புல் எடுத்து பார்ப்போம் எந்த மாதிரி இருக்குன்ட்டு. பட் ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு நான் சொல்கிறேன். என்னோட பைக்குக்கு இதுக்கும் ஃபஸ்ட்டு கார்பரேட்டர் தான் ஃபஸ்ட் டிஃப்ரென்ஸு. ரெண்டாவது இது வந்து லிமிட்டர் இல்லாமல் இழுத்துட்டு போகுது. என்னோட ஒரு 80க்குள்ளே போனதுக்கப்புறமே வந்து ஒரு மாதிரி திணற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பட் இதில் வந்து அது இல்லை. அது பாட்டு போயிட்டே இருக்கு. பார்த்தீங்களா, சும்மா தகன்னு இழுத்துட்டே போயிட்டு இருக்கான். ஆக்சுவலி வந்து இதுதான் என்னோட ரெண்டாவது லாங் ரைடுங்க. ஃபஸ்ட்டு லாங் ரைடு வந்து நான் கரெக்டாக காலேஜ் ஸ்டார்டிங்கும் இல்லை வந்து 12th முடிக்கிற டைமில் வந்து வந்தேன். அது சென்னை வரல. நான் வந்து கன்னியாகுமரி போயிட்டேன். ஒரு லாங் ரைடு வந்து அந்த சைடில் சுற்றினோம். அது வந்து அண்ணனோட அக்காவுக்கு வந்து மேரேஜ். அப்போ வந்து எல்லாருமே வந்து கேங்காக கிளம்பியாச்சு. பைக் ஆளுக்கு ஒரு பைக்கு, சும்மா அப்படியே வேற மாதிரி இருந்துச்சு. ஒரு 5 பைக் மாதிரி வந்துச்சுங்க. எல்லாம் அப்படியே ஜாலியாக மலையில் நாங்கள் ரைடு கிளம்பும் போது மலையிலேயே நடந்துட்டு என்னன்னாலும் சரி, அதான் எல்லாத்துக்குமே ஃபஸ்ட் ரைடு. கிளம்பியாச்சு. லாங்குங்கிறது அதுதான் எல்லாத்துக்குமே ஃபஸ்ட் ரைடு. கிளம்பிட்டோம். அதுக்கடுத்து இன்றைக்கி தான் வந்து செகண்ட் லாங் ரைடு வந்து சென்னை நான் ஸ்டாப்பாக ஓட்டலான்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் இருக்க சந்தோஷத்தில் வந்து ஸ்டாப்புங்கிறேன். வாயில் என்ன வார்த்தை வருதுன்னே தெரில. அந்தளவுக்கு குளருது. அவ்வளோ எக்ஸைட்மெண்ட் வண்டி ஓட்டுறதுல. ஸோ இந்த ரைடு பொறுத்த வரைக்கும் ஒரு 9 ஹவர்ஸில் வந்து பொள்ளாச்சி ரீச் ஆகிற மாதிரி இருக்குது. நான் வந்து அதுக்கு முன்னாடி ஏர்லியரெல்லாம் ரீச் ஆக போகிறதில்ல. சேஃப் அண்ட் செக்யூராக தான் போய் வீட்டில் ரீச் ஆகணும். ஏன்னா அடுத்த டைம் வேறு யாரும் பைக் கேட்டாங்கன்னா அதை சேஃப் அண்ட் செக்யூராக எடுத்துகிட்டு வந்து அவங்களுக்கு கொடுக்கணுன்னா நாம் அதை சேஃபாக ஒரு பைக் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் நிறுத்தணும். அப்போ தான் வந்து வீட்லேயே நம்புவாங்க சேஃபாக தான் போயிட்டு வந்திருக்கேன்ட்டு. ஸோ அதனால் இங்கே ஸ்பீடாலாம் நான் போகிறதில்ல. கூகுள் மேப்பில் காமிக்கிற டைமே ஒன்று ரீச் ஆகும். இல்லை முன்ன பின்ன 1 மணி நேரம் அதிகமாகலாம், 1 மணி நேரம் கம்மியாகலாம். ஸ்பீடு ஓட்ட போகிறதில்ல. கான்ஸ்டண்ட்டாக ஒரு ஸ்பீடு வச்சு நம்ம சேஃப் அண்ட் செக்யூராக ரீச் ஆகும் வீட்டுக்கு. ஓகேங்க, அடுத்த டோலில் நம்ம அப்படியே பார்ப்போம். இப்போ தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு டோல் வந்து ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கோம்.
ஏபிஎஸ் பைக்குக்கும் நான் ஏபிஎஸ்க்கும் பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் இல்லைங்க. எக்ஸ்பெஷலி நான் வந்து ரொம்ப வித்தியாசம்னா பைட்டிங்கில் சொல்ல, புல்லட்டுக்கு வந்து பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்கிறேன். ஏன்னா என்னோடய பைக்கு இப்போ பிரேக் பிடிக்கிறக்கும் இதில் பிடிக்கிறக்கும் ஒரு வித்தியாசமும் கிடையாது. இது நான் ஏபிஎஸ் வேரியண்ட் தான். எனக்கு சிமிலர்லி ரெண்டும் ஒரே மாதிரி தான் ஸ்டாப்பிங் பவர் இருக்குது. ஏபிஎஸ்னால் சும்மா அப்படியே பட்டு 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 விட்டு பிடிக்கும்ல, அந்த மாதிரிலாம் ஒரு டிஃப்ரென்ஸும் தெரில. ரெண்டு ஈக்குவலாக தான் பிடிக்குது. ஆனால் ஸ்போர்ட்ஸ் பைக் வந்து நல்லா தெளிவாகவே எவிடெண்ட்டாகவே தெரியும். பட் இதுக்கு வந்து அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஏன்னா நான் அவ்வளோ ஸ்பீடுமே போல் 80 தான் ஓட்டிகிட்டு இருப்பேன். பட் இங்கே மீட்ரு எதுவும் ஓடல, அதனால மேபி தெரியாமல் இருக்கலாம். பட் இந்த பைக்கில் வந்து ஏபிஎஸ் இருக்கிறது ஒன்று தான், இல்லாட்டி ஒன்று தான், அது தெரிஞ்சு போச்சு. ஏன்னா இப்போ என்னோடய வண்டி ஒரு 6 வருஷம் ஓட்டிகிட்டு இருக்கேன். அதுக்கடுத்து ஒரு வண்டி வந்து இப்போ லாங்குக்கு எடுத்து ஓட்டும் போது இனிஷியல் இம்ப்ரெஷன்லேயே தெரிஞ்சு போச்சு, ஏபிஎஸ் இந்த பைக்கில் இருக்கிறது ஒன்று தான், இல்லாட்டி ஒன்று தான். ஆனால் இது வந்து எந்த இடத்துல நல்லா ஆக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சிடென்டெல்லாம் யாரும் உள்ளே வராங்க தெரியுமா, அந்த இடத்துல ஏபிஎஸ் வந்து தப்பிச்சு விட்ருவோம். நான் ஏபிஎஸ் வந்து மாட்டிக்கும். ஸ்லைட் ஆகிறது, வாபிளாகி ஷேக் ஆகிறது, இது எல்லாமே வந்து நான் ஏபிஎஸ்ல நடக்கும். ஏபிஎஸ்ல வந்து அது நடக்காது. நான் வந்து ஆக்சிடென்டல் பிரேக் நல்லா ஹெவியாகவே என்னோடய பைக்லலாம் கொடுத்துருக்கேன். ஸ்கிட்டாகி போனது கூட கிடையாது இப்போ வரைக்கும், எனக்கு ஒரு டைம் கூட. பட் இதில் அந்த அளவுக்கு எதுவும் நடக்கக்கூடாது. ஹோப்ஃபுல்லி ஃபர்ஸ்ட் ரைடு பெஸ்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன். செகண்ட் ரைடு வந்து லாங் ரைடு. ஃபர்ஸ்ட் ரைடு கூட நான் வந்து கேங்காக தான் போயிருந்தேன். அப்போ என்கிட்ட பைக் கூட கிடையாது, அவங்க பைக் தான் மாற்றி மாற்றி அப்படியே எல்லோரும் ஓட்டிகிட்டு இருந்தோம். எல்லாருமே மாற்றிட்டாங்க, ஒரு டயர்டு காலி ஆகிட்டாங்க. ஒவ்வொருத்தருமே வந்து ஒவ்வொருத்தர் பைக் அப்படியே மாற்றி 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 ஓட்டி வந்துட்டோம். ஆனால் இப்போ வந்து என்டையராக நான் ஸ்டாப் ரைடு ஓட்ட போகிறேன். நானும் நார்மலாக ஓட்டலாம் தான் பார்க்குறேன். ஆனால் வந்து சென்னைக்குள்ளே நார்மலாக ஓட்டினா நம்மளை தட்டி விட்டுருவாங்களாட்டு இருக்கு. நம்ம எப்பவும் ஓட்டுற மாதிரி ஓட்டினா தான் தப்பிக்க முடியும் போல். அதாவது அந்த கட் அடிச்சு ஓட்டுறது, சந்துக்குள்ளே பூந்து ஓட்டுறது, இப்படி ஓட்டினா தான் நம்ம தப்பிக்க முடியும்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா இவர் வந்து இண்டிகேட்டர் இல்லை, ஹார்ன் இல்லை, அவர் பாட்டு சொல்லிட்டு பூந்தாரு. ஹார்ன் அடித்தா நான் பஸ்ஸுக்காராச்சும் அந்த ஹார்ன் அடித்தாரு, தட்டி விட்டுட்டு தம்பி சாரி அப்படின்னு கை காமிக்காம விட்டாரு. பெரிய கூத்தாதாங்க இருக்குங்க. அதாவது ஒவ்வொரு ஏரியா போய் பார்த்தா தானே தெரியும். பொள்ளாச்சிக்குள்ளேயே சுற்றிட்டு திடீர்னு புதுசாக வெளியே வந்தால் இப்படி தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 2 ஆட்டோவில் வந்தாச்சு. டைம் ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 ஹவருக்குள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன். நான் டைம் கால்குலேஷன் எதுவுமே வைக்கல. லைட்டாக பசி எடுக்க ஆரம்பிச்சதுன்னா அப்படியே ஹோட்டல் வரமோ நிறுத்திடலாம், இந்த பிளானில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். 2 ஆட்டோவிலுமே வந்தாச்சுங்க. புல்லட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இன்ஜின் ஹீட் ஆக தான் இதோட எக்ஸாஸ்ட் நோட்டும் சரி, வண்டியோட பர்ஃபார்மன்ஸும் சரி தாறுமாறாக இன்க்ரீஸ் ஆகும். பார்த்தீங்களா அந்த வியூ ஆங்கிள் வந்து, இது ஒரு மலை. ஆனால் ஆக்சுவலி இந்த மலை மாதிரியே தெரில, ஃபுல்லாகவே வந்து செடி கொடி ஆயிடுச்சு. மரம் தான், பசுமையாக இருக்குது, நல்ல இடம். டோல்கேட் பக்கத்தில் நல்லா இருக்குது. ஆனால் ஊருக்குள்ளே எனக்கு மட்டும்தான் இந்த ஃபீல் வருதா என்னன்னு தெரில. நீங்கள் சென்னை ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி ஃபீல் இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்டில் லீவ் பண்ணிட்டு போங்க. எனக்கு வந்து மூச்சு விட்றக்கே ஒரு திணறல் மாதிரி இருக்குது. 4 நல்ல வார்த்தை பேச முடியல மாப்பிள்ள, இழுத்து மூச்சு விட முடியல. சில நேரத்தில் சுருக்கு 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 சுருக்குன்னு வலிக்குது, சில நேரத்தில் கடுகடுன்னு இருக்கு மாப்பிள்ள. ரொம்பவே வந்து மூச்சு திணறல் மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி 2 நாள் இருந்தேன். அதுக்கப்புறம் ஓகே செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். இப்போ ஓரளவுக்கு ரெய்னி மாதிரி தான் இருந்துச்சு. நைட்டு சென்னை கிளம்பி வரும்போது ட்ரெயினில் கூட மழை தான் வந்துட்டு இருந்துச்சு. சரி ஓகே, சம்மரில் தான் ஓவர் வெயில், மற்ற நேரத்துலலாம் கரெக்டாக தான் இருக்கும்னு நினச்சேன். ஆனால் எனக்கு இப்போவுமே வந்து அந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் தெரில. ஒன்ஸ் ரூமுக்குள்ளே போய் ஃபேனை போடுறோமோ ஏசியை போடுறோமோ அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆயிடுது. பட் யூஸ்வலாக ஒரு இடத்துல நம்ம நிற்போம்ல, அந்த இடத்துல வந்து கம்ப்ளீட்டாக எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீல் வருது. உங்களுக்குமே வந்துருந்துச்சுன்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணி விடுங்க. இல்லை எனக்கு வந்து இந்த இடம் வந்து அவ்வளோ சீக்கிரம் அடாப்ட் ஆக மாட்டேங்குது போல், கொஞ்ச நாள் இருந்தால் பழகிரும். நோ இண்டிகேட்டர் ஆனால் அது அருமைண்ணா. ஆக்சுவலி இந்த டோல் தாண்டினதை பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன ரோடு மாதிரி தான் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லா இருக்குங்க. 2 சைட்லேயும் க்ரீனிஷாக இருக்குது. ஹைவே வந்து ரொம்ப பெரிய ஓப்பன் ரோடு கிடையாது. இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு வந்து அந்த காற்று ஓவர் அடித்து ஓரம் தள்ளுற மாதிரிலாம் ஃபீல் வராது. நல்லா இருக்கு போகிறக்கு. அது பாட்டுக்கு ஒரு ஸ்பீடு வச்சு போயிட்டே இருக்கலாம்.
ஆனால் இங்கே ஸ்பீடே ஓடல. நான் என்ன ஸ்பீடில் போகிறேன் எனக்கே தெரில. ஆனால் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 80-90 தான் ஓட்டுறேன்னு நினைக்கிறேன். என்னோட பைக் ஓட்டுறதுனால சொல்கிறேன், அந்த ஃபீல் ஒரு ஆர்பிஎம் ஹையர் ஆர்பிஎம் அட்டன் பண்ணும்போது ஒரு ஃபீல் வரும்ல. ஸோ அது வரைக்கும் தான் ஓட்டுவேன், அதுக்கு மேலே ஓட்ட மாட்டேன், அதுக்கே கொண்டு போக மாட்டேன். மோஸ்ட்லி நான் 70 to 80 தான், 80 ரொம்ப ரேராக தாங்க போவேன் என் வண்டியில். அதனால தான் என் வண்டியில் வந்து அதுவுமே ஒரு 50,000 கிலோமீட்டர் ஓட்டிருச்சு. பட் இருந்தாலுமே வந்து அந்த பைக்கில் மைலேஜ் 50 கொடுக்குதுண்ணே. லாஸ்ட் டைம் கூட நான் ஓட்டியிருந்தேன், 50க்கு ஒரு 0.3 தான் கம்மியாக கிடச்சிது. தாறுமாறான மைலேஜ் அது.